இது கொஞ்சம் ஓகே. குட்டி பையன் மாரி இருக்கணும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். லாஸ்ட் 2 வீடியோ மாதிரி இந்த வீடியோ ரொம்ப சீரியஸாலாம் இருக்க போகிறதில்ல. இது கொஞ்சம் கேஷுவலான என்னோட யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இருக்க போகுது. ரொம்ப நாள் யூடியூப்ல இருந்துட்ட மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல வந்துட்டியான்னு கேட்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேனல் என்னோட ஒரு டிஜிட்டல் ஜேர்னலாக தான் வந்து சர்வ் பண்ண போகுது. அதில் என்னால் எவ்வளோ முடியுமோ இன்சைட்ஸ் அண்ட் டிப்ஸை நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ இந்த 2.5 வீக்ஸ் வித் யூடியூப் எனக்கு லாட்ஸ் ஆஃப் நியூ திங்ஸையும் சொல்லி கொடுத்துருக்கு. அட் த சேம் டைம் யூடியூப்பில் இவ்வளோ இருக்கான்ற அளவுக்கு சர்ப்ரைசிங் ஃபேக்டர்ஸும் இதில் இருந்திருக்கு. அண்ட் ரீசெண்டாக 100 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டியிருக்கேன். இது ரொம்ப பெரிய நம்பர் இல்லைனாலும் எனக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன் தான் டு செலிப்ரேட் லிட்டில் திங்ஸ். ஸோ இந்த வீடியோ மோஸ்ட்லி எதை பற்றி இருக்க போகுதுன்னா யூடியூப் அண்ட் இட்ஸ் அனாலிட்டிக்ஸ், அதை சுற்றி இருக்கிற ட்ரெண்ட், அந்த ட்ரெண்ட் பின்னாடி போனால் என்ன நடக்கும் என்ன நடக்காது, அண்ட் நான் இன்னும் சில அப்டேட்ஸ் வச்சுருக்கேன் இந்த சேனலை பற்றியும் இந்த சேனலில் வரப்போகிற கண்டென்ட்ஸை பற்றியும். ஸோ ஒன்றுன்னா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். லெட்ஸ் கோ டு த ஷோ. சேனலில் லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோஸ் அபவுட் டாக்ஸிக் பர்ஃபெக்ஷனிசம் அண்ட் அபவுட் மிடில் கிளாஸ் மணி மேனேஜ்மெண்ட். இது ரெண்டுமே கொஞ்சம் சீரியஸான டாபிக் தான் அண்ட் இட் ஹாஸ் மோர் இன்சைட்ஸ். இதை நான் மட்டும் சொல்லலை, என் வீடியோஸை பார்த்த கொஞ்சம் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களும் எக்ஸ்டெண்டட் சர்க்கிளில் இருக்கவங்களும் பர்சனலாக எனக்கு சொன்னது. ஸோ நீங்கள் அதை பார்க்கல இல்லை கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எஸ், ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட் இஸ் அஃபிஷியலி அவைலபிள் ஆன் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட் அண்ட் பிரைம் மியூசிக். இந்த டெசிஷன் லாங் ஃபார்ம் பாட்காஸ்ட் கேட்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணதே லாங் ஃபார்ம் பாட்காஸ்ட் கண்டென்ட் போடுறதுக்காக தான். ஐ திங்க் 2 வீடியோஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும், அபவுட் 30 minutes. அண்ட் என்னோட கோல் அது மட்டும் இல்லை, 30, 40, ஈவன் 1 hour ப்ளஸ் கண்டென்ட் போடுறது தான் என்னோட ஒரு அல்டிமேட் கோலாகவும் இருக்கும். ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம ஒத்துக்கலைனாலும் நம்மள நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்குது. நான் நார்மலாக யூடியூப்பில் கன்சியூம் பண்ணுற வீடியோஸோட லென்த் ஆவரேஜாக 20 minutesலேருந்து 30 minutes இருக்கும். அண்ட் பாட்காஸ்ட் அரௌண்ட் 40 minutesலேருந்து 1 hour கிட்ட கூட இருக்கும். இதில் என்னோட கட் ஆஃப்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 minutesல அந்த கண்டென்ட் என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னா நான் யூஸ்வலாக அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். மூவிஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutesக்குள்ளே அந்த கதையை எனக்கு வந்து புரியலை, அவர் பிடிக்கலை, ரொம்ப வளவலன்னு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா ஐ வில் ஸ்கிப் ஓவர் இட். மேபி சில நல்ல மூவிஸோ நல்ல கண்டென்ட்டை இந்த ஹேபிட்னால நான் மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். இந்த அட்டென்ஷன் ஸ்பேன் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னதான் வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சஸ் ஏதாவது நடந்திருக்கான்னு நான் தேடினேன். அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு இருக்கிறத விட மோசமான கண்டிஷனில் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ குளோபல் ப்ராப்ளம். லைக் வித்தின் செகண்ட்ஸில் அவங்களுக்கான ஹூக் இல்லை அப்படின்னா அவங்க தாண்டி போயிடுறாங்க. இந்த சோஷியல் மீடியா கண்டென்ட்ஸில் ஹூக்குன்னு சொல்கிறதோட மீனிங் கூட எனக்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியவும் ஆரம்பிச்சிது. இது வரைக்கும் இந்த சேனலில் 2 லாங் ஃபார்ம் வீடியோஸ் வந்திருக்கும், அபவுட் மை ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அபவுட் மை வீடியோ கேம் ஜேர்னி. இது ரெண்டுத்தோட மெட்ரிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். ஒரு புது சேனல், பட் ப்ரொபோர்ஷனேட்டாக அதோட அனாலிட்டிக்ஸ் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. இன்ஃபேக்ட் பெட்டர் தென் சம் ஆஃப் த ஷார்ட்டர் வீடியோஸ். அப்போது இந்த ஏரியாவை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன்னா, பாட்காஸ்ட்ன்றதோட ஆடியன்ஸ் ரொம்பவே பெருசு அண்ட் அவங்களாம் வந்து சீரியஸ் லிசனர்ஸ். லைக் 2 hours 4 hours பாட்காஸ்ட் கூட அவங்க கேட்குறாங்க. இந்த ஹார்ட் கோர் லிசனர்ஸ்லாம் மெஜாரிட்டி யூடியூப்பை ப்ரிஃபர் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதனால தான் யூடியூப்பில் போடுற வீடியோஸில் இருந்து ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டேரெக்டாக ஸ்பாட்டிஃபைல போட்டுடலான்ற டெசிஷனும் நான் எடுத்தேன். இன்ஃபேக்ட் ஆர்எஸ்எஸில் போட்டுட்டோன்னா நீங்கள் நினைக்கிற ஆர்எஸ்எஸ் இல்லை, ஆப்பிள் பாட்காஸ்ட் அண்ட் அமேசான் மியூசிக்குமே ஈஸியாக வந்து பாட்காஸ்ட்டை அப்லோடும் பண்ணிடலாம். இந்த ஹோல் ப்ராசஸ் நான் ஆல்ரெடி வீடியோ போடுறேன் அப்படின்னா அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes தான் ஆக போகுது ஃபார் ஈச் வீடியோ. கோயிங் ஃபார்வர்ட் ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட் வில் பி அவைலபிள் ஆன் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட் அண்ட் பிரைம் மியூசிக். யூடியூப்பில் எப்போ வீடியோ வருதோ அதே டைமில் அதோட ஆடியோ வெர்ஷன்ஸ் இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் வரும். ஸோ உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் பிடிச்சிருக்கோ அந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமரி ஃபோக்கஸ் வில் பி ஆன் யூடியூப். வீடியோட இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நம்ம ரீசெண்டாக 100 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டியிருப்போம். என்னதான் எனக்கு இந்த அனாலிட்டிக்ஸ் பின்னாடி போக பிடிக்கல அப்படின்னாலும் இது நான் ஒரு கரெக்டான பாதையில் தான் போகிறேன்னா, என்னோடய ப்ரோக்ரஷன் கரெக்டாக இருக்கா, am I getting the right audienceன்றதை எனக்கு விஷுவலைஸ் பண்ணி காட்டுறதுக்கான ஒரு மெட்ரிக்காக தான் நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சேனலில் போடுற வீடியோஸுக்கு ஆவரேஜாக 100லேருந்து 200 வியூஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். அதில் ஒரு 5% நான் சொல்கிற இன்சைட்ஸையோ இல்லை ஏதோ ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி அது அவங்களுக்கு பெட்டராக முடியுது ஆர் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா that would be the success. இந்த நம்பர் ஆப்வியஸாக அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அண்ட் என்னோட கோல் இந்த ஆடியன்ஸ் ரீச்சை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். அதனால தான் வந்து ஸ்டார்டிங் ஒரு சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிட், லைக், சப்ஸ்கிரைப்ன்றதுக்கான அனிமேஷன் வந்திருக்கும். பட் நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் அதை நான் போட்டிருக்க மாட்டேன். அண்ட் இட் வாஸ் அ கான்ஷியஸ் டெசிஷன். அண்ட் ஈவன் அவுட்ரோவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். பிகாஸ்
கண்ணை மூடிட்டு லைக்கோ இல்லை வந்து சப்போர்ட் பண்ணுறதை விட எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றதும் ஒன்று நடக்கணும். இஃப் ஐ எம் கிவிங் சம்திங் ஐ ஹாவ் டு டேக் சம்திங் ஆஸ் வெல். அதே மோட்டிவில் தான் இனிமேட்டு இந்த சேனலில் வர வீடியோஸ் இருக்க போது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் டிஸ்லைக் பண்ணுறீங்கனாலும் சரி இல்லை லைக் பண்ணுறீங்கனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு அது என்ன உங்களுக்கு இம்பேக்ட் கொடுத்தது ஆர் எதோ உங்களை பிடிக்காமல் போக வச்சதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுதான் எனக்கும் பர்சனலாக ஒரு க்ரோத்தும் கொடுக்கும். இன்ஃபேக்ட் இந்த வீடியோ நான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் என்ன அப்படின்னா, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்து வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். அவங்க கூட நான் ரெகுலரெல்லாம் பேசுகிறதில்ல, எல்லா பொங்கல் நியூ இயருக்கு மட்டும் விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைலண்ட்டாக போகிற மாதிரி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லேயும் ஒருத்தங்க இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். பட் நான் சொன்ன ஒரு சில டிப்ஸ் அவனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் ஒரு சில கான்ட்ரடிக்ஷன்ஸும் வந்தது. வி ஹேட் அ கான்வர்சேஷன். இந்த கான்வர்சேஷன் ஏன் கொஞ்சம் முக்கியமாக சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்த கான்டாக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில வீடியோஸ்க்கு எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நான் வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு சொல்லலை, பட் அந்த வீடியோ அவனுக்கு எந்த ஒரு இம்பேக்ட்டும் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவனும் வந்து இதை இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பான். பட் அந்த வீடியோ அவன் பார்த்து அதுலேருந்து ஒரு சில டிப்ஸ் அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கான். அட் த சேம் டைம் எனக்கு சில சஜஷன்ஸும் சொன்னான். இந்த கான்வர்சேஷன் எனக்கு ரொம்பவே வந்து யூனிக்காக பட்டுச்சு. ஏன்னா இதை நம்ம நார்மலாக எப்போவுமே பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறத விட ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் அப்பார்ட் நான் அவன்கிட்ட பேசுகிறேன். இந்த வீடியோ பற்றி, லைஃப் பற்றி, அவனோட எக்ஸ்பீரியன்சஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்ற அந்த கான்வர்சேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. ஐ திங்க் அதுதான் இந்த சேனலோட கோலாகவே நான் பார்க்குறேன். நம்ம அட்லீஸ்ட் நம்ம கூட பேசிக்கணும், இல்லை கூட இருக்கவங்க கூட பேசணும், பட் பேசிக்காக பேசணும். அந்த பேச்சிலேருந்து வர இன்சைட் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம லைஃப்பில் ஒரு இம்பேக்டை கொடுக்கும். அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இந்த கிளிம்ஸை நான் சொன்னதுக்கான ரீசன், என்னோடய வீடியோஸ் இப்போ தான் என்னோடய எக்ஸ்டெண்டட் சர்க்கிளையே ரீச் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அது வைடர் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தெர் இஸ் அ லாங் வே டு கோ. பட் அப்படி போகும்போது இந்த சேனலில் நிறைய இன்சைட்ஃபுல்லான கான்வர்சேஷன்ஸ் நடந்திருக்கணுன்றது தான் என்னோட ஒரு ஆசை. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மெட்ரிக்ஸ்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது தான் அனாலிட்டிக்ஸில் ஒரு அழகாக ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருந்தான். என்னோட வீடியோஸை பார்க்குற ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா இல்லையான்ற ஒரு ஸ்பிளிட். டு மை சர்ப்ரைஸ் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களோட கவுண்ட் தான் அதிகமாக இருந்தது. அதுதான் வந்து யூடியூபர்ஸ்க்கு காமனாக நடக்கிற ஒரு ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த யூடியூப் அனாலிட்டிக்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் ரொம்ப சிம்பிளாக என்னோடய வீடியோஸை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க, லைக் பண்ணது எவ்வளோ, டிஸ்லைக் பண்ணது எவ்வளோ, எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு, இன்க்ளூடிங் மாட்ரேஷன் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக காட்டுது. பட் டீப்பராக போக போக பார்த்தோன்னா என்னோட கண்டென்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்த்தாங்களா, பண்ணாதவங்க பார்த்துருக்காங்களா, பார்த்தவங்களோட ஏஜ் குரூப் என்ன, ஒருத்தர் வந்து என்ன சோர்ஸ்லேருந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருக்காங்க, பார்த்தவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா, லைக் என்கேஜ்மெண்ட் மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களான்ற அளவுக்கு அந்த இன்சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீப்பர் போயிட்டே இருக்குது. ஒரு ஃபுல் டைம் கிரியேட்டர் அந்த இன்சைட்ஸை வச்சு எவ்வளோ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சேனலை ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன மாதிரி ஒரு கேஷுவலாக வெறும் கான்வர்சேஷன் டைப் ஆஃப் வீடியோஸ் போடுறவங்களுக்கு இவ்வளோ இன்சைட்ஸ் தேவையான்னு எனக்கு தெரியல. இன்னவே அது என்னை வந்து நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்குமே சான்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த அனாலிட்டிக்ஸ் செக்ஷன்லேயே ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருந்தது. அது நம்மளோட வீடியோஸை பற்றின ட்ரெண்ட் தான் போல் அப்படின்னு நினச்சி நான் அதை போய் கிளிக் பண்ணி பார்த்தேன்னா, இப்போ கரண்ட்டாக எல்லாரும் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஆர் மெஜாரிட்டி ஆஃப் த யூடியூபர்ஸ் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறான். இது ஹிண்ட் மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் இதை பற்றி நீயும் பேசு, கரண்ட் ட்ரெண்டில் நடக்கிற விஷயத்தை பற்றி நீ பேசு, அப்போ தான் வந்து யூடியூப்பில் இருக்க வீடியோஸ் வந்து அதிக நேரம் பார்ப்பாங்கன்ற மாதிரி ஒரு இன்டைரக்ட் ஃபோர்ஸ் தான் அது. இப்போ நான் இந்த ட்ரெண்டு பின்னாடி போனேன் அப்படின்னா எனக்கு சம்மந்தமே இல்லாத டாபிக், அது எனக்கு பிடிக்காத டாபிக், நான் எதை பற்றி பேசணும்னு நினச்சனோ அது இல்லாத மற்ற விஷயங்கள், இன்ஃபேக்ட் ஹாஃப் பேக்டாக கூட இருக்கலாம், இதை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா மேபி அது யூடியூப்புக்கு நல்லதாக இருக்கும். பட் எனக்கோ இல்லை லாங் டைம் இந்த சேனலுக்கோ கண்டிப்பாக அது நல்லதாக போகாது. ஸோ பர்பஸ்ஃபுல்லாக இந்த ட்ரெண்ட்ஸுன்ற டாப்பிக்கை நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனால் எத்தனை யூடியூபர்ஸ், அதாவது ஃபுல் டைம் ஆர் சீரியஸ் கிரியேட்டர்ஸ்க்கு இந்த ட்ரெண்ட்ஸுன்ற செக்ஷனை அவாய்ட் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். எவ்வளோ நல்ல யூடியூபர்ஸ் சம்மந்தமே இல்லாத ஒரு டாப்பிக்கை பற்றி பேசி அண்ட் பேர்ன் அவுட் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது கான்ட்ரவர்சியில் மாட்டுறதா கூட இருக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே யூடியூப் இஸ் அ மார்க்கெட் அண்ட் இட்ஸ் கோயிங் டு செல் யூ திங்ஸ் தட் ஆர் நாட் நீடட் ஃபார் யூ. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் யூடியூப்புக்கு நான் ப்ரீமியம் கூட கட்டுறதில்ல, யூடியூப் ஃப்ரீ தானே நினைக்கிறீங்க. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் அவனுக்கான காசு. ஓகே, உங்களுக்கான எக்ஸ்பென்ஸுமே அதுதான். ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை வைஸாக உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு ரெலவெண்ட்டான கண்டென்ட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் புது டாபிக்ஸை பற்றி பேசுகிறதோ இல்லை கற்றுக்கிறதோ முக்கியம்தான்,
அதை ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ட்ரெண்டுக்காக நான் பார்த்தேன், அதனால எனக்கு எதுவுமே யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. ட்ரெண்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். பட் நம்மளோட லேர்னிங் பாத் அந்த அளவுக்கு மாறுச்சு அப்படின்னா நம்மளால எதையுமே கற்றுக்க முடியாது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன் கூட கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். என்னோட பிரெயின் ராட் வீடியோவில் என்னோட யூடியூப்பில் ஷார்ட்ஸ் செக்ஷன் இருக்காது. என்னோட பிசி ஆர் என்னோட டிவைசஸில் ஷார்ட்ஸ் பார்க்க முடியாது. நீங்களுமே ஷார்ட்ஸ்லாம் பார்க்காதீங்க, லாங் ஃபார்ம் வீடியோஸ் பாருங்கன்ற மாதிரி நான் ஒரு மேட்டர் சொல்லியிருப்பேன். பட் லாஸ்ட்டாக ஒரு 2 to 3 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸில் இருக்கிற கிளிப்ஸ் ஷார்ட் வீடியோஸாக கன்வெர்ட் ஆகிறது நீங்கள் பார்த்துருக்க முடியும். இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அதை நோட்டீஸ் பண்ணியும் கேட்கவும் செஞ்சாங்க. நீயே ஒரு அட்வைஸ் கொடுத்து அதை நீ ஃபாலோ பண்ணலையேன்ற அளவுக்கு அக்யூஸ் பண்ணி கேட்டவங்களும் இருக்காங்க, ஜென்யூன் டவுட்டாக கேட்டவங்களும் இருக்காங்க. இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியா தான். நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய வாட்ஸ்அப் கான்டாக்டில் அரௌண்ட் ஒரு 400 to 450 மெம்பர்ஸுக்கு என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே விசிபிளாக இருக்கும். அப்படி இருந்தும் எல்லாரும் என்னோடய வீடியோஸ் பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில பேருக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் அலைன் ஆகாமல் இருக்கலாம், என்னோட கான்டென்ட்ஸ் பிடிக்காமல் இருக்கலாம். லாங் ஃபார்ம் வீடியோ, ஷார்ட் ஃபார்ம் வீடியோ, இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸோட கான்டாக்ட்ஸ் கூட இருக்கும். அவங்களும் ஆப்வியஸாக கேம் ரிவ்யூ பார்க்கணுன்ற நீடோ நெசசிட்டியோ இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஈவன் லாங் ஃபார்ம் வீடியோ பார்க்குறவங்களுமே எல்லாருக்கும் என்னோட ஸ்டைல் ஆஃப் கண்டென்ட் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில பேருக்கு மீம் பேஸ்டு ஒரு ரிவ்யூ தேவைப்படும், சில பேருக்கு டேட்டா அண்ட் மெட்ரிக்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி வீடியோஸ் தேவைப்படும். அப்போது என்னோட நோன் சர்க்கிள்லேயே எனக்கு இவ்வளோ அன்னோன்ஸ் இருக்குது. என்னோட ஆடியன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது இப்போவும் ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இதில் எத்தனை பேர் இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பெரிய கொஷின் மார்க் தான். என்னோட நோன் சர்க்கிள்லேயே இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கும் போது எக்ஸ்டெண்டட் அண்ட் அன்னோன் சர்க்கிளில் எவ்வளோ இருக்குன்றதே என்னால் இமேஜின் கூட பண்ண முடியல. இந்த கண்டென்ட்டை எப்படி ரீச் பண்ணலான்னு சொல்லும் போது தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஈவன் எனக்கு தெரிஞ்ச சில பேர் இந்த யூடியூப் ஷார்ட்ஸில் போடுங்கன்றத ஒரு அட்வைஸாக எனக்கு கொடுத்தாங்க. அண்ட் பை டிஃபால்ட் ஃபஸ்ட்டு நான் அந்த அட்வைஸை ரிஜெக்ட் தான் பண்ணுறேன். ஏன்னா ஷார்ட்ஸுன்றது இன்ஃபேக்ட் எனக்கு பிடிக்காத, நானே பார்க்க மாட்டேன்னு சொல்கிற ஒரு கண்டென்ட். அதையே நான் எப்படி போட முடியும் ஜஸ்ட் ஃபார் ரீச் அப்படின்றது தான் என்னோட ஒரு பெரிய கேள்வியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நான் பேசினவங்க எனக்கு சொன்ன அட்வைஸ் தான் பார்த்தீங்கன்னா, நான் லாங் ஃபார்ம் வீடியோஸ் பார்க்குறது நல்லதுன்னு சொல்கிறேன், ஓகே. பட் அதை லாங் ஃபார்ம் வீடியோ பார்க்குறவங்ககிட்டே போய் சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஷார்ட்ஸ் பார்க்குறவங்கள தான் நம்ம லாங் ஃபார்ம் வீடியோ பார்க்க வைக்கணுன்றது தான் கோல். அப்போது நான் அதை அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் போய் சொல்லி ஆகணும். இதில் இன்ட்ரெஸ்டான மேட்டர் என்னென்னா, ரொம்ப சின்ன சேனல்ன்றதுனால நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும் போதுமே எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்றது ஆப்வியஸாக பியூர் நம்பரில் தெரிஞ்சிடும். 87, 85 அந்த மாதிரி. ஈவன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட தெரிஞ்சிடும்ன்றதுனால இந்த 85, 86 நம்பரில் இருக்கும் போது தான் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதில் ஒரு சில ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு 500 வியூஸை தாண்டுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 6 ஷார்ட்ஸ் போடுறேன், அதில் 2 ஷார்ட்ஸ் மட்டும் 500 வியூஸை தாண்டுது. மற்ற எல்லாமே 100, 50 அந்த ரேஞ்சிலே இருக்குது. 3வது நாள் நான் ஷார்ட்ஸ் போடுறேன், அதில் பார்த்தீங்கன்னா 1500 வியூஸு டக்குன்னு ஒரு சில ஷார்ட்ஸ் தாண்டுது. அதிலேருந்து கொஞ்சம் கன்வர்ஷன்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக மாறுறாங்க. விச் மீன்ஸ் ஐ எம் ஆன் த ரைட் பாத். இப்போவும் சொல்கிறேன், ஷார்ட்ஸ் போட்டு ஒரு வைரல் கண்டென்ட் மேக் பண்ணணும், ஹூக் போடணுன்றது என்னோட மோட்டிவ் இல்லை. நான் போட்ட எந்த ஷார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோ இல்லை இதுக்கான டெடிக்கேட்டட் டைம் ஒதுக்கியிருக்க மாட்டேன். ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லேருந்து ஒரு கிளிப். இன்ஃபேக்ட் யூடியூப் ஆப்பில் அது ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்கான், ரீமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதை என்னோடய சிஸ்டர் தான் எனக்கு சொல்லியும் கொடுத்தாங்க. அதுபடி பார்த்தோன்னா நான் போட்ட கண்டென்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு கிளிப், ஒரு 15 செகண்ட்ஸ் ஆர் அப் டு 60 செகண்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஷார்ட்ஸாக என்னால் அப்லோட் பண்ண முடியும், அதோட லே அவுட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு. இதை நான் பண்ணதால மட்டும் ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ், எஸ்பெஷலி ஷார்ட் ஃபார்ம் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு புதுசாக கிடச்சிருக்காங்க. இவங்க பியூர்லி ஃப்ரம் த அன்னோன் சர்க்கிள். இப்போது இந்த பாத்தை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மோர் அண்ட் மோர் நான் ஷார்ட்ஸ் மூலமா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸை ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் அச்சீவிங் மை மிஷன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ குட் பி ராங். நான் போடுற அதே கண்டென்ட் தான் எப்படி நான் ஸ்பாட்டிஃபைக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறனோ, அதே போல் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா 5-10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் கெட்டிங் மோர் ரீச். அதை நான் இந்த சேனலுக்கு ஒரு பாசிட்டிவ் ப்ரோக்ரஷனாக தான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் அதுதான் இந்த சேனலில் நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன். கமெண்ட் மீ இஃப் ஐம் ஆன் த ராங் சைட் ஆஃப் த ரூட். அண்ட் லாஸ்ட்டாக நான் பேச நினைக்கிற பிளேஸ் ப்ரோக்ரஷன். ஃபர்ஸ்ட் வீடியோக்கும் நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங் கூட ஒழுங்காக இருந்திருக்காது. பட் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஃப்ரேமிங் இருந்திருக்கும், அண்ட் அதுக்கான யூடியூப் தம்ப்நெயிலாக இருந்திருக்கட்டும், அண்ட் செக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களை நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகிறத பார்த்துருக்க முடியும். ஈவன் ஃபஸ்ட்டு 2 வீடியோஸுக்கு யூடியூப் தம்ப்நெயில் கூட இருந்திருக்காது, ஆட்டோ ஜெனரேட்டர் தான் வச்சுருந்துருப்பேன். தேர்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஃபர்ட்லாம் எதுவும் போட்டிருக்க மாட்டேன். அதே வீடியோவிலேருந்து ஒரு ஃப்ரேமை எக்ஸ்போர்ட் பண்ணி
அதை யூடியூப் தம்ப்நெயிலாக சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இதை நான் ஏன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதுவும் வந்து இந்த ஹோல் யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு பார்ட் தான் நான் நினைக்கிறேன். அந்த யூடியூப் தம்ப்நெயில் பண்ணுறதுல என்னோட பர்சனல் ஸ்கில்ஸ், அதாவது என்னோட ஃபோட்டோஷாப் யூசேஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகுது. நான் எந்த ஏஐ டூல்ஸும் யூஸ் பண்ணலை. அதே போல் எடிட்டிங்க்கு ஐ பர்சனலி யூஸ் சோனி வீகாஸ் ஆர் கரண்ட்லி இட்ஸ் கால்டு மேஜிக்ஸ் வீகாஸ். அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அடோப் ப்ரீமியர் ப்ரோவோட இந்த டூல் எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப ஈஸி டு லேர்ன். நான் ரொம்ப வருஷமாக இந்த டூலோட இருக்கேன். அதனால தான் சோனி வீகாஸ்ன்னு கூட சொன்னேன். அண்ட் ரொம்ப சில பேர் என்னோட இந்த லேட்டஸ்ட் வீடியோஸில் இருக்கிற செக்ஷன்ஸ் ஆர் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போயிட்டு வர எடிட்டிங் இதெல்லாமுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்க எங்கேஜிங்காக இருக்குன்ற மாதிரி எனக்கு சில ஃபீட்பேக்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி பிக் தேங்க்ஸ் ஃபார் நோட்டிஸிங். நான் இதெல்லாம் வந்து ரொம்ப சட்டிலாக அங்கங்கே ப்ளேஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் எது எனக்கு செட் ஆகுன்றத, எது ரொம்ப எஃபர்ட் இல்லாமல் ஈஸியாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியுன்றதோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் தான் அது. அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி எனக்கு வந்து அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொன்ன ஃபீட்பேக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆஸ் லாங் அஸ் நான் இங்கே வீடியோஸ் போடுற வரைக்கும் புது புது விஷயங்கள் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபன் டு மீ. ஐ திங்க் தட் இஸ் இட். நான் சொல்ல வந்து எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிச்சது இல்லை ஏன் பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ கொஞ்சம் நிறையா தண்ணி குடிங்க. வெயிலில் போகும்போது கேப்ஸ் அண்ட் அம்ப்ரெல்லாஸ் எடுத்துகிட்டு போங்க. உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய் பாய். ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு செம்ம தூக்கத்தில் வந்து வீடியோ எடுக்க உட்காந்துட்ருக்கேன்.